ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் சில நரோத்தம தாஸ் ಠಾಕೂರ್ಗೆ ಪ್ರೇಮ ಭಕ್ತಿ ಚಂದ್ರಿಕಾ படிச்சிட்டு இருந்தேன். அதில் அடுத்த ஸ்லோகம் வைஷ்ணவ ಚರಣ ರೇಣು ಭೂಷಣ ಕರಿಯಾತನು ಜहाँ होते अनुभव होय मार्जन होय भजन साधु संगे अनुक्षण अज्ञान अविद्या पराजय. இதுவரை உள்ள ஸ்லோகங்களிலே குருவுக்கு புகழ்ச்சி பண்ணிட்டு இருந்தார். இந்த ஸ்லோகத்தில் வைஷ்ணவர் பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. வைஷ்ணவருக்கு பாத தூசி நம்ம உடம்புல அலங்காரம் பண்ணிவிட்டா ನಮಗೆ ಆತ್ಮಿಕಮು ಭಗವಾನ್ಗೆ ಅನುಭವಗಳು ಆವು. ನಮ್ಮ நிரந்தரமாக சாதுகள் சங்கத்தில் இருந்தால் நம்ம அறியாமல் அவித்யா இருட்டு அறியாமல் இருட்டு தோல்வி ஆகிடும் சொல்லி இப்போ முதல்ல வைஷ்ணவன் யார் சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அதே போல் வைஷ்ணவருக்கு பாத தூசி நம்ம உடம்புக்கு அலங்காரம் பண்ணுறது சொன்னால் அவங்க என்ன பாதையில் போயிருக்காங்க, என்ன பாதை காட்டியிருக்காரு, அதில் தான் போகிறது. அப்போது நமக்கு ஆத்மீக அனுபவங்கள் ஆகும். அதே போல் எப்போவுமே சாது சங்கத்தில் இருந்தால் நம்ம இருட்டு நம்ம அறியாமல் தோல்வி ஆகிடும். விஸ்வநாத் சக்கரவர்த்தி ಠಾಕೂರ್ இதுக்கு பார்த்து என்ன சொல்லி எழுதியிருக்காரு பொருளூரில். விஸ்வநாத் சக்கரவர்த்தி ಠಾಕೂர் சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல இங்கே வைஷ்ணவர பாத தூசிಗೆ புகழ்ச்சி பண்ணியிருக்கு. எல்லா சாஸ்திரங்களுக்கு கூட இதே சொல்கிறது. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் ஜடபரத்தர் ரகுகுண அரசனுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. 5வது காண்டம் 19வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். ஓ ரகுகுணா, சாதுಗೆ பாத தூசி இல்லாமல் எவ்வளோ தியானம் பண்ணலாம், வேதத்தில் சொல்ல விஷயங்கள் பண்ணலாம், தானம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், வீடுகள் போட்டு கொடுக்கலாம் மக்களுக்கு, நம்ம முழுசாக வேதங்கள் படிக்கலாம், ஜலம் தீ சூரியனுக்கு பூஜைகள் செய்யலாம். பகவானுக்கு ஒன்றுமே தெரிய முடியாது சொல்லிட்டு இருக்காரு. பகவான் பார்த்து உண்மையாக தெரியும்னு சொன்னால் ஒரு வைஷ்ணவனுக்கு பாத தூசி. திருப்பி ஸ்ரீமத் பாகவதம் 7வது காண்டம் 5வது அத்தியாயம் 32வது ஸ்லோகத்தில் பிரகலாத் மகாராஜ் தன் அப்பா இரண்யகசிப்புக்கு சொல்லிட்டு இருக்காரு. எதுவரை சாதுಗೆ பாத தூசி அதில் கொஞ்சம் கூட பௌத்திக அடையாளம் கிடையாது. அந்த மாதிரி சாதுಗೆ பாத தூசி கழிக்கும்போது தான் ஒருத்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாமரை பாதம் பார்த்து தெரிய முடியும். அப்போதான் அந்த ஜீவனுக்கு உள்ள குறைகள் எல்லாமே போயிடும். தோஷங்கள் இருக்குது, அறியாமல் இருக்குது, இது எல்லாமே போக சொல்லி பாருங்க. ஒரு வாட்டி பிருகுமுனி எல்லா வேறு ரிஷிமுனி வரெல்லாம் அனுப்பியிருக்காரு. இப்போது பார்த்துட்டு வா, பிரம்மா சிவன் விஷ்ணு இதில் யார் பகவான் சொல்லி. இவர் முதல்ல பிரம்மா கிட்டே போனார். பிரம்மா இவருக்கு அப்பா, இவர் பிரம்மாவுக்கு மானச புத்திரன். மனசு வச்சு சோதனை பண்ணார். பிரம்மாவுக்கு ஒரு பேர் கமலாசனா சொன்னால் தாமரை பூக்கு மேலே உட்காந்துருப்பார். அது ஆசனம் பண்ணி உட்காந்துருக்காரு. இவர் ஒரு சேர் எடுத்து உட்காந்தாச்சு. அவருக்கு
வணக்கம் நமஸ்காரம் சொல்லலாம், எப்படி இருக்கீங்க, என்ன ஒன்றும் இல்லை. இவர் வந்து உட்காந்தாச்சு. அப்போ பிரம்மாவுக்கு கோபம் வந்தாச்சு. இவருக்கு தெரிஞ்சாச்சு இது பகவான் கிடையாது. இனி வந்து சிவன் கிட்ட போனாங்க. சிவன் இவருக்கு சகோதரன். இப்போ சிவன் இவருக்கு கட்டி பிடிக்க வந்தார். இவர் ஏய் தொடாது நீ அப்படி இப்படி ஏதோ சொல்லிவிட்டார். இப்போ சிவனுக்கு கோபம் வந்து திரிசூலம் எடுத்து விட்டார் கொல்றதுக்கு. பார்வதி வந்து பிடிச்சிடுவான் கால், ஐயோ விடுங்க உங்கள் சகோதரர் அப்படி இப்படி சொல்லி. இவருக்கு தெரிஞ்சாச்சு இது பகவான் கிடையாது. வைகுண்டத்திலே விஷ்ணு ஆதிசேஷத்துக்கு மேலே படுத்திருக்காரு. லக்ஷ்மி தேவி பாத சேவை செஞ்சிட்ருக்காரு. இவர் வந்து காலில் பகவான் நெஞ்சில் அடிச்சிடுவார். பகவான் உடனே எழும்பி, ஐயோ உங்கள் வந்தீங்க நான் பார்க்கல, என் கல் போல உள்ள இதயத்தில் உங்கள் மென்மையான பாதம் இதானது, ஏதோ அடிபட்டிருக்க பாதம் சொன்னால் பகவானுக்கே நடவடிக்கை எப்படி இருக்குது. அந்த பகவானுக்கு பக்தன் நடவடிக்கை எப்படி இருக்கணும், அந்த மாதிரி வைஷ்ணவருக்கு ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னால், கலியுகத்தில் வெளி காட்டுறது கூடியாச்சு. இல்லை கூட கலியுகம் இல்லாததுக்கு முன்னாடி கூட நம்ம குரு மகாராஜ் எப்பவுமே சொல்லுவார், ராவணன் சீத்தைக்கு கழுத்துறதுக்கு வந்தா என்ன வேஷம் போட்டுட்டு வந்தா, சாதுவாய் வந்தா, அவர் சாமியார் போல வந்தா. சீத்தை பக்தி தேவி. பக்தி தேவி சொன்னால் துளசிதாசர் என்ன பண்ணியிருக்காரு, துளசிதாசர் ராமச்சரித்த மானசத்தில் சொல்லிட்டு இருக்காரு, இவர் வனவாசத்தில் எப்படி நடந்து போவாங்க, ராமர் முன்னாடி இருப்பாங்க, ராமருக்கு பின்னாடி சீத்தை, சீத்தைக்கு பின்னாடி லட்சுமணன். சீத்தைಗೆ பக்தி சொன்னார், ராமனுಗೆ அறிவு சொன்னார் ஞானம், லக்ஷ்மணனுக்கு வைராக்கியம். இப்போ பக்தி எப்படி இருக்கணும், பக்திக்கு முன்னாடி ஞானம் இருக்கணும், அறிவு, வைராக்கியம் தானாக வரும். அறிவு சொன்னால் யார் வைஷ்ணவன் சாது தெரிஞ்சிருக்கேன்னா, சும்மா ஒருத்தர் சன்னியாசி, ஒருத்தர் இது, ஒருத்தர் நல்லா பேசுவார், ஒருத்தர் நல்லா பாடுவார், இதெல்லாம் உண்மையான வைஷ்ணவன். சரி, நமக்கு இங்கே முதல்ல என்ன சொல்கிறது, நரோத்தமதாஸ் டாக்கூர் பார்த்தியே விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, நான் வந்து எனக்கு நமஸ்காரம் புகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கேன் சில நரோத்தம் தாஸ் டாக்கூர். அவர் வந்து பகவான் கௌராங்க மகாபிரபுக்கு நல்ல ஒரு பக்தர். அவர் வந்து எப்படி பகவான் நாமம் பண்ணிட்டு இருந்தார் சொன்னால், அவர் சொன்ன போல நம்ம வாழனா நம்ம அறியாமல் எல்லாம் போயிடும். நரோத்தமதாஸ் டாக்கூர் கீர்த்தனை பாடும்போது உடம்பெல்லாம் அப்படி வேடிக்கும் அவருக்கு. பட் முகத்தில் எப்படி சிரிப்பு இருக்குன்னு சொன்னால், யாருமே பார்த்தாலே பசி தாகம் இதெல்லாம் மறந்துடுவான், ஆனந்தம் கிடைக்கும். நரோத்தம தாஸ் டாக்கூர் கீர்த்தனை பார்த்தாலே அவர் உண்மையான வைஷ்ணவன் எப்படி இருப்பான் அது காட்டுறதுக்கு இவருக்கு புகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆடும்போது ஒரு கந்தர்வன் கூட அவனுக்கு அகங்காரம் போயிடும். கந்தர்வன் தேவலோகத்திலே தேவதைகள் முன்னாடி ஆடுறான். கந்தர்வன் போல இந்த பிரம்மாண்டத்தில் யாரும் ஆட மாட்டாங்க, அவங்கள அகங்காரம் போயிடும். இப்போ உள்ள பக்தர் ஆடுறது பார்த்தா
அசிங்கமாக இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. எனக்கு ஆட தெரியாது, இல்லை கூட பக்தி சொன்னால் ஆட்டம் தானாக வரும். இது வந்து சொல்லக்கூடாது. இப்போ எல்லாம் என்ன நடந்துட்டுருக்கு பக்தர் சமுதாயத்தில். நரோத்தம தாஸ் டாக்கூர் யார் பார்த்தாங்க அவங்களெல்லாம் அதிருஷ்டசாலி. ஒரு வாட்டி நரோத்தம தாஸ் டாக்கூர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உற்சவம் பண்ணாங்க. கௌர பூர்ணிமா உற்சவம், கேத்தூரி உற்சவம் சொல்லுவோம். இப்போ அப்போ யாரெல்லாம் வைஷ்ணவர் இருந்தார் அவங்களெல்லாம் போயிருக்காங்க. ஒரிசாலே, மாயாப்பூர் நவதீப்லே, பங்கால்லே எல்லாம் வந்திருக்காங்க. இங்கே பங்களாதேஷ் கேத்தூரி. இப்போ அந்த உற்சவத்தில் கீர்த்தன் நடக்குது, மிருதங்கம் ஆடுறது. நரோத்தம தாஸ் டாக்கூர் எப்படி ஆடிட்டு இருக்காரு சொன்னால், மகாபிரபு தனக்கு எல்லா கூட உள்ளவங்களுக்கு கூட தரிசனம் கொடுத்தாங்க. யாருக்கு தரிசனம் கொடுத்தது? அங்கே நரோத்தம தாஸ் டாக்கூர், அங்கே எல்லா பக்தர், அங்கே எல்லா ஊர் மக்கள் யாரெல்லாம் அங்கே இருந்தாரோ எல்லாருக்கும் பகவான் தரிசனம் இருக்கு. அப்போ விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, நரோத்தம தாஸ் டாக்கூருக்கு சரண் எடுத்தா எனக்கு எல்லா ஆத்மீக ஆசைகளும் நிறைவேறிடும், நான் அவருக்கு தாசன். நம்ம யாருக்கு இது பண்ணிட்டு இருக்கோம்? உண்மையான சாதுதா ಅವ್ರ ಕರುಣೆದ ನಮಗೆ ಭಗವಾನ್ಗೆ ದರ್ಶನ ಕಾಟಿಟ್ಟು ಭಗವಾನ್ಗೆ ಅನುಭವಗಳು. ಭಗವಾನ್ ಶ್ರೀ ಕೃಷ್ಣರೇ உத்தவர்க்கு ஸ்ரீமத் பாகவதம் 11வது காண்டம் 14வது அத்தியாயம் 16வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இருக்காரு, என் பக்தர்க்கு பாத தூசி வச்சு நான் கூட இந்த உலகத்தில் என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் பக்தி கொடுக்க முடியுது. நான் பக்தர்க்கு பின்னாடி நடப்பேன் சொல்லி பாருங்க. அதே பகவான் ராதாகிருஷ்ணா ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು வந்தார். ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು பக்தருக்கு பாத தூசி எல்லாம் எடுப்பாங்க. ಚೈತನ್ಯ ಚರಿತ್ರಾಮೃತ சொல்லிட்டு இருக்கு, பக்தருக்கு பாத தூசி, பக்தருக்கு பாதம் கழுவுனா தண்ணி, அவர் சாப்பிட்ட அப்புறம் உள்ள உச்சிஷ்டம், இது 3 ரொம்ப சக்தி உள்ளது. இந்த 3ಗೆ ಸೇವಿச்சா ನಮಗೆ ಕೃಷ್ಣ ಪ್ರೇಮ கிடைக்கும். சாஸ்திரங்கள் சொல்லி 3 சேவிக்கணும். முதல்ல சரியான வைஷ்ணவன் அதை யாரை சொல்லி தெரியுது. எப்படியெல்லாம் இப்போ எல்லாம் ஒரு மனிதன் நான் வைஷ்ணவன் நினச்சிட்ருக்கான். நான் பார்த்துருக்கேன், நம்ம மடத்தில் நிறைய சன்னியாசி பிரம்மச்சாரி மக்கள் அவருக்கு உச்சிஷ்டம் எடுத்துகிட்ருக்காருன்னா எதுவரை பார்த்தேன்னு சொன்னால், ஒரு பக்தர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, இன்னொரு பக்தர் அவர் பிளேட்டில் எடுத்துகிட்டு போனார் உச்சிஷ்டம் சொல்லி. அவர் தடவு பண்ணலை, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சொல்லி. நான் அந்த அவருக்கு சொன்னேன், ஏன் எடுத்து சொல்லி, இல்லை பிரசாதம். அவருக்கு சொன்னேன், நீ யா கொடுத்த சொல்லி. உண்மையான வைஷ்ணவன் தான் வைஷ்ணவன் சொல்ல மாட்டான், தன் கழுவ விட மாட்டான், தனக்கு உச்சிஷ்டம் எடுக்க கொடுக்க மாட்டான், பாத்த தூசி கொடுக்கணும். உண்மையான வைஷ்ணவன் நம்ம பரம் குருதேவ் ஸ்ரீலா பக்தி பிரமோதபுரி கோஸ்வாமி டாக்கூர் வாழ்க்கை முழுசு கொடுக்கல. ஒரு குருவாக இருந்தார், ஒரு ஆச்சாரம், என்னென்ன சொல்கிறது. ஒரே ஒரு நாள் அது நம்ம குருதேவ் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவருக்கு 100வது வருஷம். நமக்கு என்ன அர்ஜென்ட் இருக்குது வைஷ்ணவன் ஆகிறதுக்கு? நம்ம குரு மகாராஜ் கால் கழுவ விட மாட்டார் எங்கேயுமே.
ಉಚ್ಚಿಷ್ಟಂ ಕೂಡ ಅವರವರ ಆಚಾರ್ಯ. அவருக்கு நம்ம உண்மையான வைஷ்ணவருக்கு நடவடிக்கை பார்க்கணும், எப்படி இருக்கு அவர் வாழ்க்கையில் எப்படி இருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் வைஷ்ணவன் நினச்சிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் யார் யாருக்கோ போய் தண்டவத்தை நம்ம சரியான வழிமுறை. இது ஒரு கிண்டல் போலி ஆயாச்சு. தண்டவத் பிரபு, தண்டவத் மாதாஜி, நிறைய வருஷம் ஆச்சு. சரி, தெர் இஸ் நோ சீரியஸ்னஸ். நம்ம ஒரு மாதிரி சத்சங்க சொன்னாலே ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறது, ஏதோ குறைகள் பேசுறது, பகவானுக்கு புகழ்ச்சி கிடையாது, வாழ்க்கையிலே தெய்வீகமான அனுபவங்கள் கிடையாது. வேறே அது என்னதுக்கு சத்சங்கத்துக்கு போயிட்டு இருக்கோம் தெரியாது, என்ன ஆகும் தெரியாது. பகவான் ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்காரு, வைஷ்ணவர் சொன்னால் எனக்கு மேலே உள்ளவங்களை சொல்லி, அது அவருக்கு ஒரு கருணை. அர்ஜுனனுக்கு ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்காரு, யார் என் பக்தர், அவர் உண்மையாக என் பக்தர் கிடையாது, என் பக்தருக்கு பக்தர் தான் எனக்கு பக்தர் சொல்லி. இப்போ நம்ம கையில் எப்படி முடியுது அப்படி உண்மையான வைஷ்ணவர் சாதுಗಳಿಗೆ திருப்தி பண்ண முயற்சி பண்ணணும். வைஷ்ணவன் திருப்தி ஆயாச்சுன்னா பகவான் விஷ்ணு திருப்தி ஆயிடுச்சு. அப்போ நம்ம உண்மையான வைஷ்ணவனுக்கு சேவை செய்யும்போது நமக்கு அந்த பகவானுக்கு அருள் கிடைக்கும். பகவானுக்கு அருள் எப்படி கிடைக்கும், நம்ம பக்தி கூடும், நமக்கு பிரேமம் பாவம்ಗೆ உள்ள அனுபவங்கள் கிடைக்கும். புரியணும், இது உண்மையான வைஷ்ணவர் இப்படி. அதுக்கு வேண்டியதான் பகவான் சொல்லிட்டு இருக்காரு, என் பக்தருக்கு பூஜை செய்யும்போது எனக்கு ரொம்ப திருப்தி ஆகுது சொல்லி. பக்தனுக்கு பூஜை செய்யறது சொன்னால் பக்தன் சொன்ன போல கேட்கறது. பக்தன் பாருங்க, ஸ்ரீமத் பாகவதம் 11வது காண்டம் 26வது அத்தியாயம் 31வது ஸ்லோகம். நான் ஸ்லோகம் எல்லாம் படிக்கலை, அதுக்கு மொழிபெயர்ப்பு சொல்லிட்டு இருக்கேன். சூரியன் உதயிக்கும்போது 3 விஷயங்களும் நடக்கும். குளிர் குறைஞ்சிடும், பயம் போயிடும், இருட்டு போயிடும். சரிதானே? உங்களுக்கு நமக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ குளிர் கிடையாது. நார்த்தில் பார்க்கணும் குளிர் காலம். அப்பப்பப்பா அந்த டைமில் சூரியன் வரும்போது எல்லா வீட்டுக்கு வெளியில் போயிடுவாங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது சொல்லி அந்த குளிர் குறைஞ்சாச்சு. பயம் பயம் சிலருக்கு பயம் இருக்குது. இப்போல்லாம் நல்ல வீடு நல்ல இதில் பாதுகாப்பில் இருக்கும். இதெல்லாம் வெளியில் இருந்தால் தெரியும், பயம் இருக்கும். வெளிச்சம் இல்லாமல் பயம் இருக்குது. அதே போல் இருட்டாக இருக்குது. சூரியன் வரும்போது அந்த 3 போயாச்சு. அதே போல் உண்மையான சாது, உண்மையான வைஷ்ணவனுக்கு சங்கம் பண்ணும்போது அங்கே 3 நடக்கும். என்ன, நமக்கு அறியாமலே ஒரு பயம் இருக்குது. சாவுக்கு பயம் இருக்கலாம், அறியாமல் இருக்குது. 2வது நம்ம எல்லாருமே பெருவி சாவு சக்கரத்தில் மாட்டிருக்கோம், அதில் வெளியில் எடுத்துடுவாங்க சாது. 3வது நமக்கு இந்த உலகத்தில் பற்றுதல் இருக்குது, இங்கே உள்ள ஆசைகள் இருக்குது, அதெல்லாம் குறைஞ்சிடும். 3 இங்கே நடக்கும். உண்மையான சாது சங்கம் பண்ணும்போது நம்ம அறியாமல் உள்ள பயமும் அறியாமல் போயிடும். நமக்கு பெருவி சாவு சக்கரத்தில் வெளியில் எடுத்துடுவான். 3வது நமக்கு இந்த உலகத்தில் உள்ள பற்றுதல்கள் போயிடும். உண்மை சாது சங்கம் பண்ணிட்டுருக்கோம் எப்படி தெரியும், இந்த 3 நடக்கும்.
இங்கே உள்ள பற்றுதல் இருக்குது, இங்கே உள்ள ஆசைகள் இருக்குது. இது மூணும் சேர்ந்து நடக்கும். ஒன்று இந்த சாது கூட போனது, ஒன்று இந்த சாது, அப்படியெல்லாம் சரியான சாது தேடணும். அப்போ ஜீவன் கர்மத்தில் வெளியில் வந்துடுவான், பிரேமம் பக்கம் வந்துடுவான். அதுக்கு வேண்டியதான் சாது சங்கம். பகவான் உத்தவருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ரீமத் பாகவதம் 11வது காண்டம் 12வது அத்தியாயம் ஸ்லோகம் 1-2. ஒருத்தர் எது என்ன சொல்லிட்டு இருக்காரு? ஓ எது நந்தனா, யாதவ் குலத்தில் வந்திருக்கான் உத்தவன், நீ எனக்கு ரொம்ப அனுபான ஃப்ரெண்ட், சேவகன். அதுக்கு வேண்டி ஒரு பெரிய ரகசியம் சொல்லிட்டு இருக்கேன், கேளு. அஷ்டாங்க யோகா, ஒருத்தர் அஷ்டாங்க யோகா பண்ணலாம், சாங்கியா உண்மை தெரியறதுக்கு முயற்சி பண்ணலாம், இல்லை அஹிம்சா ಹಿಂಸೆ பண்ணாமல் வாழலாம், இல்லை வர்ணாசிரம தர்மத்தின் பாதையில் நடக்கலாம், இல்லை வேதங்கள் எல்லாம் அப்படி மந்திரங்கள் சொல்லலாம், தியானம் பண்ணலாம், சந்நியாச எடுக்கலாம், யாகங்கள் பண்ணலாம், தோட்டங்கள் போடலாம், கிணறுகள் போடலாம், தானங்கள் பண்ணலாம், விரதங்கள் பண்ணலாம், வேறு வேறு தேவதைகளுக்கு பூஜை செய்யலாம், நிறைய மந்திரங்கள் எல்லாம் சொல்லலாம், தீர்த்த யாத்திரைகள் எல்லாம் சுற்றலாம், இப்படி ಏನನ್ನ நம்ம பண்ணலாம். இது எதுவுமே எனக்கே திருப்தி பண்ண முடியாது. எனக்கு திருப்தி பண்ணணுமா? சாது சங்கதான். ಚೈತನ್ಯ ಚರಿತ್ರಾಮೃತ சொல்றது, சாது சங்க சர்வ சாஸ்திர கை லவ மாத்திர சாது சங்கே சர்வ சித்தி ஹோய். சாது சங்க பண்ணுங்க. கொஞ்சம் சாது சங்க பண்ணிவிட்டா கூட நமக்கு எல்லா ஆசைகளும் சர்வ சித்தி. சர்வ சித்தியிலே இங்கே நரோத்தமதாஸ் டாக்டர் சொன்னது, சாது சங்க பண்ணும்போ நம்ம அறியாமல் போயிடும், நம்ம வாழ்க்கையில் இருட்டு போயிடும், நமக்கு பகவானுக்கு உள்ள அனுபவங்களும் நடக்கும். பகவானுக்கு உள்ள அனுபவம் சொன்னால் நம்ம வாழ்க்கையில் பக்தி வந்துடும். பக்தி வரும்போ நமக்கு பாவம் பிரேமத்தின் அனுபவங்களும் கிடைக்கும். ஹரி போல் தண்டோத்னா.